ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். நம்ம வந்து ஹைட்ராலிக் சப்ஜெக்ட் முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்கில் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது ஜேடிஓ சிலபஸ், டிப்ளமோ சிலபஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் என்ன பார்த்துருக்கோம்னா குவாலிட்டிஸ் ஆஃப் வாட்டர், இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் வாட்டர் அந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். அதில் ஃபிசிக்கல் மட்டும் முடிச்சிருக்கோம். நம்ம இப்போ வந்து இன்னும் பெண்டிங் என்ன இருக்குன்னா கெமிக்கல் இருக்குது, பயாலஜிக்கல் இருக்குது. பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட்டுக்கு போகணும். அடுத்த டெஸ்ட்டு, அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சோர்ஸு கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன டாபிக் அது. இதை முடிச்சிடலாம். சின்ன டாபிக் தான் அது. சரிங்களா? ஓகே. கெமிக்கல் என்னது? கெமிக்கல் என்னது? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னென்ன வரும்? அதாவது ஒரு வாட்டர் வந்து எந்த அளவுக்கு கெமிக்கல் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதுதான். ஃபிசிக்கல்னா கலங்கிருக்கு, வாட்டர் எந்த அளவுக்கு கலங்கிருக்குது நம்ம பார்க்கும்போது. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலங்கிருக்கு, எந்த அளவுக்கு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது பார்த்தா ஃபிசிக்கல். இப்போ வாட்டரை டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணி எந்தெந்த கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து நைட்ரைட்டு, அல்கலினிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, குளோரைடு, அப்புறம் சல்ஃபேட்டு, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கெமிக்கல். அது கெமிஸ்ட்ரி அந்த வார்த்தை அப்படியே அந்த கெமிக்கல் நேம் அப்படியே வந்துடும். சரிங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டோட்டல் சாலிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சாலிட்ஸ்னா அதாவது இருக்காது, விசிபிளாக தெரியாது, பட் மைனூட் பார்ட்டிகலாக இருக்கும் வாட்டரில் பொறுத்த வரைக்கும். அதை வந்து நம்ம வந்து கெமிக்கல் டெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டோட்டல் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கெமிக்கலில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது டோட்டல் சாலிட்ஸை 3 விதமாக பார்க்கணும். ஒன்று சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஏ சஸ்பெண்டட் சாலிட்ஸ், சஸ்பெண்டடு, பி டிசால்வ்டு, கொலாய்ட்ஸ், பி கொலாய்ட்ஸ், சி பார்த்தா டிசால்வ்டு சாலிட்ஸ். இதில் பார்க்கும்போது 10 சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரான் டு 1 மைக்ரான். 10 மைக்ரான் டு 1 மைக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸோட ரேஞ்ச். மைக்ரான் ரொம்ப மைனூட்டாக இருக்கும், அதெல்லாம் விசுவலாக தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் இருக்கும், பட் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். சஸ்பெண்டடே இந்த அளவுக்கு தான் இருந்தால் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் மைக்ரானாலும் இருக்கும். ஓகே. கொலாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைக்ரான்லேருந்து பார்த்தீங்கன்னா 10⁻³ மைக்ரான் இந்த அளவு பார்த்தீங்கன்னா கொலாய்ட்ஸ். டிசால்வ்டுங்கிறது லெஸ் தென் 10⁻³ மைக்ரான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொலாய்ட்ஸ் டிசால்வ் சாலிட்ஸ் இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் சாலிட்ஸ் வந்து இருக்கலாம். வாட்டர் இன் வாட்டர், கெமிக்கல் இன் வாட்டர் இந்த அளவுக்கு வாட்டர் வந்து இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா அது சாலிட்ஸ். சரிங்களா? இதை நம்ம எப்படி சொல்லணும்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படி சொல்லணும். கொலாய்ட்ஸும் டிசால்வ் சேர்ந்து டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதான் டிடிஎஸ் சொல்லுவாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அப்போ டோட்டல் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படிங்க வரும்? டோட்டல் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? டோட்டல் சாலிட்ஸ் என்னது பார்த்தா நம்ம ஏபிசி ப்ளஸ் பண்ணா டோட்டல் சாலிட்ஸ் வந்துருமா? அதான் இப்போ பண்ண போறோம். சரிங்களா? டோட்டல் சாலிட்ஸ் equal to suspended solid plus total dissolved solids. இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். டோட்டல் சாலிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பிளஸ் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொலாய்ட்ஸ் பிளஸ் டிசால்வ் சாலிட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டோட்டல் சாலிட்ஸை எப்படி மெஷர் பண்ணலாம்னா கிராவிமெட்ரிக் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம டோட்டல் சாலிட்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா டோட்டல் சாலிட்ஸ் can be found out by gravimetric method. Total solids it can be found out by gravimetric method. சரிங்களா? அப்ப ஓகே, அவ்வளவுதான். இந்த ஒண்ணும் இல்லை. சரி, another method பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா another method also called electrical conductance, electrical conductivity
கண்டக்டிவிட்டி ஒன்றும். பட் வந்து மேஜராக இதான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்கலில் பார்த்தோம், ஃபிசிக்கலில் ஒவ்வொருக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டர்பிலிட்டி 5 to 10 பார்த்தோம், கலருக்கு 5 to 15 பார்த்தோம், அதில் 10 to 20 பார்த்தோம், ஆர்டருக்கு 1 to 3 வரைக்கும் பார்த்தோம், அதெல்லாம் சொல்லி பார்த்துருந்தோம். இங்கே அந்த பெர்மிசிபிள் லிமிட் இருக்குது. பெர்மிசிபிள் லிமிட் பிஎல் பெர்மிசிபிள் லிமிட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 to 1000 மில்லிகிராம் பெர் லிட்டர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். 500 to 1000 மில்லிகிராம் பெர் லிட்டர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து, அதாவது சாலிட்ஸோட ரேஞ்ச் இது வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா. மினிமமா அதாவது இதான் மேக்ஸிமம் இருக்கணும், ஆனால் 1000 தாண்டக்கூடாது. இது வந்து இதான் மேக்ஸிமம், பட் வந்து 1000 தாண்டக்கூடாது. 1 லிட்டர்ல இந்த அளவுக்கு இருக்கலாம் சரிங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ஸோட கனெக்ட். ஓகே, சாலிட்ஸோட தான் இது மட்டும் பார்த்தா போதும், இதே மேலே ஒன்றும் கான்செப்ட் ஒன்றும் கிடையாது இல்லை சாலிட்ஸ். அடுத்து பார்க்க வேண்டியது பிஹெச். பிஹெச் வாட்டரோட பிஹெச் தான் பார்க்கணும். இதோட ரேஞ்ச் பாருங்க, பெர்மிசிபிள் லிமிட் ரேஞ்ச் பாருங்க, இஸ் ஈக்குவல் டு 6.5 லேருந்து 8.5 வரைக்கும். இது வந்து ரேஞ்ச். இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, மெஷர்டு பை பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டரால் மெஷர் பண்ணுவாங்க, அதான் பார்த்தீங்கன்னா பிஹெச்ங்கிறது. ஓகே, பிஹெச் பொறுத்த வரைக்கும் என்னங்க இருக்கும், பிஹெச் பிஓஹெச். பிஹெச் பிஓஹெச்னு சொல்லலாம் நம்ம. பிஓஹெச் அது இது அச்சிடிக் வரும், அல்கலி வரும். இஸ் ஈக்குவல் டு, அதாவது log 10 தேவையில்லது பட் சும்மா தெரிஞ்சுங்க, log 10 1/h plus log 10 1/OH OH மைனஸ் சரிங்களா. இது தேவையில்லது, சும்மா தெரிஞ்சுங்க. இப்படிதான் சம் ப்ராப்ளம் பண்ணி கேட்டால் அது கேட்பாங்க, லாக் கொடுத்து வேல்யூ கொடுத்துருவாங்க, கிட்ட கேட்பாங்க. இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிஹெச் பிளஸ் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 14. இது தெரிஞ்சுக்கணும், இது கண்டிப்பாக முக்கியம். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் பிளஸ் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. சம் இதுக்கு பிஹெச் ரேஞ்சு கேட்பாங்க, ஏன்னா அப்படி பார்த்துக்கோங்க. ஃபார் லெமன் பிஹெச் ஃபார் லெமன் இஸ் ஈக்குவல் டு, இது இருக்குங்களா வேற கலரில் இருக்கிறேன், pH ஃபார் லெமன் எவ்வளோனா 2. pH ஃபார் ரெயின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5.6. pH ஃபார் ரெயின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5.6 வரைக்கும் வரும் சரிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா pH கண்டென்ட். அப்படியே கோத்ரூ பண்ணீங்க, ஒன்றும் இதான் ஒன்று pH பார்த்தீங்கன்னா pH வாட்டர் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா 6.5லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா. 6.5லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கலாம். எதை மெஷர் பண்ண, பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். அதோட pH ப்ளஸ் pOHனா இது வந்து பார்த்தீங்கன்னா pHங்கிறது அசிடிக் லெமோ, pOHனா அல்கலி லெமோ அப்படி வரும் சரிங்களா. அசிடிக் அல்கலி லெமோ அது வந்து சேர்த்து ப்ளஸ் பார்த்தா 14 வந்துடும். இது ஜென்ரல் ஃபார்ம் தான், மேபி இன்ஜினியரிங் செக்ஷன் கேட்கலாம். அது நம்ம டிப்ளமோ படிக்கிறதா தேவையில்லை சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் அதான் பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க வரும்போது ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்ல ஒன்று டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, டெம்பரரி, செகண்ட் நம்பர் பெர்மனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆல்சோ கால்டு நான் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கார்பனேட் ஹார்ட்னஸ், non-carbonate is also called carbonate hardness. Carbonate சரி, டெம்பரரி நான் கார்பனேட்டுங்களா. இதை வந்து நம்ம எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம், இட் கேன் பி ஈஸிலி ரிமூவ்ட் பை பாயிலிங். இட் கேன் பி ஈஸிலி ரிமூவ்ட் பை பாயிலிங். அதனால ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து அப்போ பெர்மனன்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்மனன்ட் என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம வந்து கெமிக்கல் லேப் தான் கொண்டுட்டு போகணும். அதை வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பியூரோ சொல்யூஷன்னா பிப்பர் சொல்யூஷன்னா எல்லாம் போட்டு கம்மி பண்ணணும் சரிங்களா. பியூரோ சொல்யூஷன் அப்படின்றப்ப வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கார்பன் இருந்துச்சுன்னா
அது பேர் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். வாட்டர் வந்து கார்பனேட் இருந்துச்சுன்னா அது பேர் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஓகே, மாற்றி எழுதியிருக்கான் சரிங்களா. அதாவது இது வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ், அதாவது டெம்பரரி வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். மாற்றி எழுதியிருக்கேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சு, பை மிஸ்டேக். மாற்றி எழுதிட்டேன் சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதோட எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவோம்ல, வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட சோப்போட கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சோப் கன்சம்ஷன் இஸ் மோர். உங்களுக்கே தெரியும், யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அதோட கெப்பாசிட்டி, அப்சர்விங் கெப்பாசிட்டி அதிகமாச்சுன்னா சோப்போட அந்த பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால சோப்போட கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணோம்னா ஒன்லி லேப் தான் கொடுவோம். அதில் பியூரோ சொல்யூஷன்ஸ் கொடுத்தோம். பியூரோ சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணோம்னா பியூரோட் வந்து பார்த்தீங்கன்னா EDTA that is ethylene diamine tetrachloric acid. ethylene diamine tetrachloric acid வந்து பார்த்தா ஃபார் பியூரோ சொல்யூஷன். அப்போ பிப்பட் சொல்யூஷன் பார்த்தா எர்க்ரோம் பிளாக் டீ. இண்டிகேட்டர் சரிங்களா, இண்டிகேட்டர் தான் பார்த்தீங்கன்னா எர்க்ரோம் பிளாக் டீ. இண்டிகேட்டர் எரிக்ரோம் பிளாக் டீ சரிங்களா. அப்படியே கேட்பாங்க, வாட்டி சொன்னா அப்படியே கேட்டுருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, அது வந்து ஏன் அங்க சில இதெல்லாம் பார்க்கணும், கரெக்டா எழுதணும் சரிங்களா. இது வந்து மாறி மாறி வரும், பட் வந்து நீ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா ஈஸியா புரியும். இது வந்து பியூரட்டா இண்டிகேட்டரா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அதான் நீங்க பட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வரும்போது 4 ஆப்ஷன் இருக்குமா அப்படின்றப்ப நீங்க கரெக்டா போட்டணும். இது வந்து இதான் வரும், இண்டிகேட்டர் இதான் வரும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அதை வச்சு நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா பண்ணிடலாம். பட் வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சுங்க, ஹார்ட்னஸ் வரும்போது பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் வரும்போது நான் கார்பனேட் ஹார்ட்னஸ், அப்போதைக்கு என்ன வந்து ஹார்ட்னஸ் ரொம்ப பெர்மனன்ட்டா இருந்துச்சுன்னா சோப்போட கன்சம்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எரிக்ரோம் பிளாக் எத்தனை டைமண்ட் டெட்ராக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு இது வந்து பியூரோ சொல்யூஷன், இண்டிகேட்டர் எரிக்ரோம் பிளாக் டீ. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இண்டிகேட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர்லாம் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்சஸ் என்ன ஆகும்னா ஃபார் ஹார்ட்னஸுக்கு என்னன்னா கலர் சேஞ்ச் ஒயின் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ, ஒயின் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ. அந்த அளவு பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது ஃபார் ஹார்ட்னஸ்க்கு, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்க்கு சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஓகே அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அல்கலினிட்டி அந்த கண்டென்ட் இருக்கும் ஒன்று, அது ரொம்ப தேவையில்லை. இது முதல்ல தேவையில்லை, மற்ற கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் நம்ம வந்து பார்த்துடலாம் அது. ஓகே அவ்வளோதான், போதும். ஹார்ட்னஸ் வந்து இது போதும். இந்த பெர்மிசிபிள் லிமிட் இருக்குல்ல, அது சொல்ல விட்டோன்னே பெர்மிசிபிள் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹார்ட்னஸ் பெர்மிசிபிள் எவ்வளோ இருக்கணும்னா pH equal to 200 to 600 milligram per liter வந்து பார்த்தா பெர்மிசிபிள் லிமிட். ஓகே, இதான் பார்த்தா ரேஞ்ச். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்காலினிட்டி.
அல்காலினிட்டி. சரிங்களா, இதாவது பார்த்தீங்கன்னா அதாவது அல்கால்னா அசிடிக்னா பிஹெச் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் 6 அதாவது 0 to 7 வரைக்கும் இருக்கும். அல்காலினா என்ன இருக்கும் 7 to 14 இருக்கும். அதான் அல்காலினிட்டிங்கிறது. அல்காலினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அல்கே ரேஞ்ச் அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா pH equal to 200 to 600 milligram per liter வந்து அதோட ரேஞ்ச் அல்காலினிட்டி அதோட ரேஞ்ச். சரிங்களா, ஓகே. இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கெமிக்கல் யாவது கொண்டுட்டு போகணும். அப்படின்றப்ப பியூரோ சொல்யூஷன் வந்து டைலூட் H2SO4 ஒன்று பியூரோட். பிப்பர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூரோ சொல்யூஷன் இண்டிகேட்டர் வந்து ஃபினாப்தலின். தேர்டு phenolphthalein கலர் சேஞ்சஸ் pink to colorless. pink to colorless வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதாவது கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து pink to colorless. சரிங்களா, pink to colorless. இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர் ஃபினாப்தலின் போடும்போது pink to colorless ஆகுது. சப்போஸ் நம்ம வந்து மெத்தில் ஆரஞ்சு அப்படி போட்டோம்னா என்ன ஆகும் பாருங்களேன். இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபினாப்தலின் போட்டுருக்கோமா, அந்த ஃபினாப்தலின் பதிலாக நம்ம மெத்தில் ஆரஞ்சு அப்படின்ற கண்டென்ட் போட்டோம்னா மெத்தில் ஆரஞ்சு அப்படி போட்டோம்னா என்ன ஆகும்னா yellow to pink ஆகும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அல்கலினிட்டி ரேஞ்ச். இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? ஹார்ட்னஸ் பார்த்துருக்கோம், சாலிட்ஸ் பார்த்துருக்கோம், ஹார்ட்னஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்கலினிட்டி பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம்லாம் இது வந்து என்ன இந்த பியூரோ சொல்யூஷன் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பியூரோ சொல்யூஷன் ஃபார் ஹார்ட்னஸ் வந்து EDTA இண்டிகேட்டர் தான் இருக்கிற பிளாக் டீ வரும். இங்கே வந்து ஒயிட் எடுத்து ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுதா. அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் என்ன இருக்குது 200 to 600 milligram per liter. இது அல்கலினிட்டி வரும்போது என்ன போடுங்க பியூரோ சொல்யூஷன் என்ன போடுங்க டைலூட் H2SO4. இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலின். சரிங்களா, இண்டிகேட்டர் ஃபினாப்தலின். அதுக்கடுத்தது ரேஞ்ச் என்ன 200 milligram to 600 milligram per liter. சரிங்களா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நம்ம வந்து சப்போஸ் மெத்தில் யூஸ் பண்ணோம்னா yellow to pink மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் குளோரைடு. குளோரைடு பொறுத்தவரை இது வந்து எது அஃபெக்ட் பண்ணோம்னா இட் அஃபெக்ட்ஸ் கிட்னி. வாட்டர்ல குளோரைடு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதை பாதிக்குன்னா கிட்னியை பாதிச்சிடும். சரிங்களா, அதனால அந்த லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ரேஞ்சு பாருங்க, ரேஞ்ச் எதில் இருக்கணும்னா பர்மிசிபிள் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 250 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் 1000 மேலே தாண்டக்கூடாது. இது வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் 1000 மேலே கண்டிப்பாக தாண்டக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா குளோரைடு. ஓகே, இதை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இட் கேன் பி ரிமூவ்டு பை எப்படி மெஷர் பண்ணலாம்னா மோர்ஸ் மெத்தட் மெஷர்டு பை மோர்ஸ் மெத்தட் அல்லது அர்ஜென்டைன் மெத்தட். மோர்ஸ் மெத்தட் அல்லது அர்ஜென்டோமெட்ரிக் மெத்தட். இதான் பார்த்தீங்கன்னா குளோரைடோட. சரிங்களா, இதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரி, ஓகே. இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். பியூரோ சொல்யூஷன் பிப்பர் சொல்யூஷன் எல்லாம் பார்க்கணும். பியூரோட்டே இண்டிகேட்டர்லாம் பார்க்கணும். என்ன பார்த்தலாமா? இதுக்கு வந்து பியூரோட்லாம் தேவையில்லைங்க. டைட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் போடுறாங்க. இண்டிகேட்டர் பொதுவாக K2 CR2O7 அது போடுறாங்க. சரிங்களா, CR2O4
டைட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் சில்வர் நைட்ரேட்டு, ஒன்று. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர் K2CrO. ஓகேங்களா? டேட்டாலாம் கொஞ்சம் அப்படிதான் கூட டேட்டாவாக தான் இருக்கும் ஃபுல்லாக, முழுக்க முழுக்க அப்படி எழுதுறத அப்படியே கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. வாட்டி சொன்ன அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை அப்படியே பார்த்து வச்சுங்க, நிச்சயமா அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் வாட்டி சொன்ன அப்படியே கேட்பாங்க. அடுத்து நான் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். நைட்ரஜன் ரேஞ்ச் சொல்லணும்னா 252,000 ஓகே. அடுத்து நம்ம நைட்ரஜன். நைட்ரஜனில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸுக்கு மொத்தம் 3 இருக்குது. ஃப்ரீ நைட்ரஜன், ஆர்கானிக் நைட்ரஜன், ஃப்ரீ நைட்ரஜன், ஆர்கானிக் நைட்ரஜன், ஆர்கானிக் அமோனியா, ஃப்ரீ அமோனியா, ஆர்கானிக் அமோனியா அப்படின்ற கண்டென்ட் பற்றி பார்க்கணும். அது இஸ் ஈக்குவல் டு ஜெல்தான் நைட்ரஜன். இதுதான் அப்படியே கேட்பாங்க, பார்த்துங்க. ஃப்ரீ அமோனியா பிளஸ் ஆர்கானிக் அமோனியா is equal to ஜெல்தால் நைட்ரஜன். அப்படியே கேட்பாங்க. இது வந்து அப்படியே ப்ரீ சொல்யூஷன் நிறைய கேட்டுருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரைட் கண்டிப்பாக 0 தான் இருக்கும். நைட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 0 தான் இருக்கும். நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் நைட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் நாட் கிரேட்டர் தென் 45 மில்லிகிராம் per லிட்டர். சரிங்களா? அதை தாண்டி போகக்கூடாது. சப்போஸ் அதை தாண்டிச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ளூ பேபி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. if it exceeds blue baby disease அல்லது மெத்தமோகுளோபிமினியா. சரிங்களா? இதான் சொல்லுவாங்க மெத்தமோகுளோபிமினியா அல்லது ப்ளூ பேபி டிசீஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 45 மில்லிகிராம் நைட்ரேட் வந்து ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இதே மாதிரி டிசீஸ் வந்துடும். சரிங்களா? அதாவது யாருன்னா குழந்தைக்கு அது மாதிரி டிசீஸ் வந்துடும். சரிங்களா? அதாவது பாடி ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடும். அது காரணம் பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டு தான் காரணம். சரிங்களா? அடுத்து பார்த்தா ஃப்ளூரைட்ஸ். ஃப்ளூரைடுங்கிறது எதை அஃபெக்ட் பண்ணணும்னா இதுல இன்னொன்று இருக்கு. இதுல வந்து ஃப்ரீ அமோனியா வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.15 தான் இருக்கும். ரேஞ்ச் அவ்வளோதான் இருக்கும். ஆர்கானிக் அமோனியா எவ்வளோ இருக்குன்னா 0.3 தான் இருக்கும். ரெண்டு சேர்ந்தும் போது ஜெல்தால் எவ்வளோ இருக்கணும்? ஜெல்தால் வந்து பார்த்தீங்கன்னா 0.45 இருக்கும். அது தேவையில்ல விட்டுங்க. இது வரைக்கும் தான் லிமிட் தான். ஃப்ரீ அமோனியாவுக்கு இதாக ரேஞ்ச், ஃப்ரீ அமோனியாவுக்கு இதாக ரேஞ்சு, ஆர்கானிக் அமோனியா இதாக ரேஞ்சு. உள்ள டேட்டா தான், அந்த டேட்டா மட்டும் பார்த்துக்குங்க. ஒன்றும் அப்படியே இப்போ தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃப்ளூரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது பிஎல் பாருங்க. பெர்மிசிபிள் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1 to 1.5 மில்லிகிராம் per லிட்டர் பெர்மிசிபிள் லிமிட். சரிங்களா? இதில் டென்டல் ஃப்ளூரைசிஸ், ஸ்கெல்டல் ஃப்ளூரைசிஸ் அப்படிலாம் இருக்குது. சரிங்களா? பார்க்கணும். சப்போஸ் அந்த ரேஞ்ச் வந்து லெஸ் தென் 1 மில்லிகிராம் per லிட்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டென்டல் ஃப்ளூரைசிஸ், டென்டல் கேவிட்டி கிரேட்டர் தென் 1.5 மில்லிகிராம் per லிட்டர் ஆச்சுன்னா டென்டல் ஃப்ளூரைசிஸ். கிரேட்டர் தென் 5 ஆச்சுன்னா
5 milligram per liter இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா skeletal fluorosis. இதான் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஃப்ளூரேஜுக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா pH = 1 to 1.5. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் கேவிட்டி வந்து லெஸ் than 1 milligram per liter இருந்துச்சுன்னா டென்டல் கேவிட்டி, greater than 1 milligram per liter இருந்துச்சுன்னா டென்டல் ஃப்ளூரோசிஸ், greater than 5 milligram per liter தான் skeletal fluorosis. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோசிஸ் கண்டென்ட் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அயன் அண்ட் மேங்கனீஸ். இதை பொறுத்த வரைக்கும் அயன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கலாம்னா 0.3 milligram per liter வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். சப்போஸ் இது தாண்டிச்சுன்னா என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ரெட் கலராக மாறிடும். அதாவது இதுக்குள்ளே இருக்கலாம். சப்போஸ் அதிகமாக போச்சுன்னா வாட்டர் வந்து ரெட் கலராக மாறிடும். ஓகே, அயன் மேங்கனீஸ் less than 0.05 milligram per liter. சப்போஸ் தாண்டி போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரௌன் கலரா வாட்டர் மாறிடும். ஓகே, அப்ப அயனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0.0 மில்லிகிராம் per liter தான் இருக்கும். மேக்னீசியம் ரேஞ்ச் பார்த்தா 0.05 குள்ள தான் இருக்கணும். ஓகே, இது வந்து X6 0.3 X6. சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும்? சல்ஃபேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தா என்ன ஆகும்னா சல்ஃபேட் greater than 200 மேல போச்சுன்னா மில்லிகிராம் per liter அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா கேஸ்ட்ரோ லாக்ஸேட்டிவ் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், அதாவது தொண்டை ஃபுல்லா எரிச்சல் ஆரம்பிச்சு. சரிங்களா? லாக்ஸேட்டிவ் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல். அப்ப ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா less than 200 மில்லிகிராம் per liter தான் இருக்கும் சல்ஃபேட். ஓகே, அது DO வந்து பாத்தீங்கன்னா டிசால்ட் ஆக்சிஜன் கண்டிப்பா வந்து 0 தான் இருக்கணும். டிசால்ட் ஆக்சிஜன் is 0 தான் இருக்கும். சரிங்களா? பார்த்து வச்சுங்க, அது சும்மா அப்படியே கேட்பாங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது BOD. BOD தாங்க 0 இருக்கும். மாற்றி சொல்லியிருக்கேன். BOD தான் 0 இருக்கும். BOD for water is 0. இதுதான் இருக்கும். BOD னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து அடுத்து நம்ம இதுல பார்க்கணும். எங்க பார்க்கணும்? சீவேஜ்ல ஃபுல்லா பார்த்துடலாம். அது சும்மா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட்டர்ல BOD 0 தான் இருக்கணும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, அப்ப டிசால்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும்னா டிசால்ட் ஆக்சிஜன் DO அப்படி சொல்லுவோம். டிசால்ட் ஆக்சிஜன் DO அப்படி சொல்லுவோம். BOD பொறுத்த வரைக்கும் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இதான் பார்த்தீங்கன்னா BOD. சரி, இப்போ டிசால்ட் ஆக்சிஜன் DOங்களா? DOங்கிறது 0 டிகிரி செல்சியஸா இருந்துச்சுன்னா எவ்வளவு இருக்கும்னா 14.2 மில்லிகிராம் per liter பார்த்தீங்கன்னா அதோட BOD அதோட ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? DO சப்போஸ் 20 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது எவ்வளவு இருக்கும்னா 9.2 மில்லிகிராம் per liter பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து 37 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது எவ்வளவு இருக்கும்னா 7.2 மில்லிகிராம் per liter பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும்? DO இருக்கும்.
இதான் பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட். சரி, ஓகே. அடுத்து மேக்ஸிமம் அவ்வளோதான். சரிங்களா, எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதான் கண்டென்ட் டேட்டா அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா, அது பார்த்தீங்கன்னா டேட்டா அதுக்காக தான் முழுக்க சில இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட்டா கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுக்கணும். அதாவது மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது. அதுக்காக சில இதெல்லாம் பார்த்தா அக்யூரேட்டாக இருக்குது, சில இதெல்லாம் பார்த்து எழுதிருப்பான். மற்றபடிலாம் ஒன்றும் இந்த ஸ்டோரி கிடையாது, தியரியும் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டேட்டா தான் கொடுக்கும். அதில் தான் கொஞ்சம் சில ரொம்ப டைம் எடுத்துச்சு. மற்றபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா, அப்போ ஒருத்தர் ரிவிஷன் மட்டும் பண்ணிடலாமா பாருங்களேன். நீங்களும் உங்களுக்கு சொல்லி பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க பார்த்தோம் இன்னைக்கு கெமிக்கலில் ஃபர்ஸ்ட் டோட்டல் சாலிட்ஸ் பார்த்தோம். டோட்டல் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரேஞ்ச் இருக்குது? டோட்டல் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது 3 குரூப் இருப்போம். ஒன்று சஸ்பெண்டர் பார்ப்போம், ஒலாய்ஸ் டிசால்ட் பார்ப்போமா. சஸ்பெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரான் டு 1 மைக்ரான்களா. அப்புறம் ஒலாய்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மைக்ரான் 10⁻³ மைக்ரான். அதுக்கடுத்தது டிசால்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 10⁻³ மைக்ரான், அது லெஸ் தென் 10⁻³ மைக்ரான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலாய்ஸ் டிசால்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா டோட்டல் டிசால்ட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா, அப்படி சொல்லணுமா. அது ரேஞ்ச் இருக்கும். பெர்மிசிபிள் லிமிட் பொறுத்த வரைக்கும் 500 mg/L to 1000 mg/L. சரிங்களா, அப்படி இது பார்த்தா இருக்கும். இதில் நம்ம என்ன மெத்தட் நம்ம கண்டுபிடிப்போம்? நம்ம கிராவிமெட்ரிக் மெத்தட் அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா, எந்த மெத்தட் கண்டுபிடிப்போம்? கிராவிமெட்ரிக் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம பிஹெச் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு 6.5 to 8.5ங்களா. அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம pH ஃபார் லெமன் பொறுத்த வரைக்கும் 2 இருக்கும். ரெயின் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார் 5.6 வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான். pH + pOH = 14 அப்படின்னு ஒரு இது வரும். pH = log 10 1/H+ தான் pH. pOH இருக்கும்போது log 10 1/OH- இருக்கும். சரிங்களா, இது வந்து சும்மா டேட்டா வந்து ஃபார்ம் தான். ஓகே, அடுத்து பார்க்க வேண்டியது ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஹார்ட்னஸ் இருக்கு. டெம்பரரி ஹார்ட்னஸ் இருக்கு, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருக்கு. டெம்பரரி ஹார்ட்னஸ் எப்படி சொல்லலாம்னா நம்ம கார்பனேட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். டெம்பரரி ஹார்ட்னஸ் நம்ம கார்பன் ஹார்ட்னஸ் சொல்லலாம், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் நான் கார்பன் ஹார்ட்னஸ் சொல்லலாம். அதாவது என்னன்னா டெம்பரரி ஹார்ட்னஸா இருக்கும்போது அங்கே வந்து கார்பன் அதிகமாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விடுங்க, அது பார்த்துக்கலாம். சரிங்களா, டெம்பரரி ஹார்ட்னஸ் கார்பன் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரரி ஹார்ட்னஸ் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஈஸிலி ரிமூவ் பாயிலை வச்சு ரிமூவ் பண்ணலாம். இதே வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸாக இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லேப் கொண்டு போயிடும். அப்போ பியூரோ சொல்யூஷன் தான் இருக்கும். EDTA எரிக்ரோம் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட், இது வந்து பார்த்தீங்கன்னா EDTA இருக்கும். அப்புறம் டைட்டன்ட் எரிக்ரோம் பிளாக் டீ, இது பார்த்தீங்கன்னா டைட்டன்ட். பியூரோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா EDTA, டைட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்ரோம் பிளாக் டீ. அப்போ எப்படி கலர் இதான் நம்ம வந்து இது பண்ணுவோம், எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது? ஒயிட் டு ஸ்டீல் ப்ளூ அப்படிங்கிறது கலர் சேஞ்ச் ஆகும். இதோட ஹார்ட்னஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிசிபிள் லிமிட் பார்த்தீங்கன்னா 200 to 600 mg/L. சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அல்கலினிட்டி பார்த்தோமா. அல்காலினிட்டி பார்த்தோம். அல்காலினிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? பெர்மிசிபிள் லிமிட் பொறுத்த வரைக்கும் 200 mg/L to 600 mg/L அப்படின்றப்ப ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து பியூரோ சொல்யூஷன் லேப் தான் கொண்டு போகுமா. பியூரோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் டைலூட் H2SO4 பார்த்தோம். இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபினாப்திலின் பார்த்தோமா. இண்டிகேட்டர் பொறுத்த ஃபினாப்திலின் பார்த்தோம். எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது? பிங்க் டு கலர்ஸ். ஃபினாப்திலின் யூஸ் பண்ணுவோம் பார்த்தா பிங்க் டு கலர் சேஞ்ச் ஆகுது. மெத்திலாஜின் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா yellow to pink ஆகும். பார்த்தோமா நம்ம. ஓகே, அடுத்து குளோரைடு பொறுத்த எங்க அஃபெக்ட் ஆகும்? கிட்னி அஃபெக்ட் ஆகுமா? கிட்னி அஃபெக்ட் ஆகும். அது வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? மோர்ஸ் மெத்தட் அல்லது அஜெண்டோமெட்ரிக் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம அதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? 250 to 1000 mg/L. சரிங்களா, ஓகே. டைட்டன் பொறுத்த வரைக்கும் என்ன சிலிண்டர் போறோம் நம்ம. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன? K2CrO4. சரிங்களா, அடுத்து நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அமோனியா + ஆர்கானிக் அமோனியா ஜெல்டால் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாமா. ஃப்ரீ அமோனியா வந்து எவ்வளோ இருக்கும்? 0.3 இருக்கும். ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் 0.15 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம நைட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? 0 தான் இருக்கணும். நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 45 mg/L இருக்கலாம். சப்போஸ் அதை தாண்டி போச்சுன்னா என்ன ஆகும்னா மெத்தமோகுளோபினியா அல்லது ப்ளூ பேபிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அது இதோட பேர் தான். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ உடம்பே ப்ளூ கலர் ஆகிடும். அது காரணம் நைட்ரேட். 45 mg மேலே போச்சுன்னா அந்த பிரச்சனை வந்துடும். அதுக்கடுத்தது ஃப்ளூரிச் பொறுத்த என்ன பெர்மிசிபிள் லிமிட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? 1 to 1.5 mg/L. ஓகே, லெஸ் தென் 1 mg/L இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? லெஸ் தென் 1 mg/L இருந்துச்சுன்னா அது பேர் டென்டல் கேவிட்டி. கிரேட்டர் தென் 1.5 இருந்துச்சுன்னா டென்டல் ஃப்ளூரிசிஸ். கிரேட்டர் தென் 5 mg/L இருந்துச்சுன்னா ஸ்கெலட்டல் ஃப்ளூரிசிஸ். சரிங்களா, இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது அயன் அண்ட் மேக்னீஸ். அயன் வந்து ரெட் கலர் கொடுக்குமா. அயனோட ரேஞ்ச் பார்த்தா 0.0 இருக்கும். மேக்னீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 0.05 வரைக்கும் மேக்னீஸ் இருக்கலாம். ஓகே,
அது சல்ஃபேட்டை பொறுத்தவரை என்ன ஆகும், சல்ஃபேட் ரொம்ப அதிகமாச்சுன்னா கேஸ்ட்ரோ அந்த சுவாச கோளாறு பிரச்சனை வரும், அதான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன். சரிங்களா, அது வந்து கிரேட்டர் தான் 200 மில்லிகிராம் மேலே போச்சுன்னா அந்த பிரச்சனை வரும். அது ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்னா 200 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு தான் இருக்கும். ஓகே, அடுத்து டிஓ ஃபார் டிசால்டாக்சியம் பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி செல்சியஸ் இருந்தால் 14.2 மில்லிகிராம் பெர் லிட்டர், 20 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 9.2 மில்லிகிராம் பெர் லிட்டர், அதுக்கு 37 டிகிரி செல்சியஸ் 7.2 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஆக டிஓ ஃபார் வாட்டர், பிஓடி ஃபார் வாட்டர் ஈக்குவல் எப்போதுமே கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். சரிங்களா, இதோட பார்த்தா கெமிக்கல் ஓவர் ஆச்சு. அடுத்த பயாலஜிக்கு பார்ப்போம், அதுக்காக பயாலஜி முடிஞ்சால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூ.